வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல உலகத்துல. இது தமிழ்நாடு தானா இல்ல வேற ஏதாவது நாடா? ஒண்ணுமே புரியலைங்க. சமூக நீதியில், சகோதரத்துவத்தில், சமத்துவத்தில் உயர்ந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கலையில் சிறந்த தமிழ்நாடு, இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்குன்னு ஒரு மாடல் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய மாடல் தனிதான். மதவாதத்துக்கு எதிராதான் எல்லா கட்சிகளும் பேசும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருமொழி கொள்கை இருக்கு. மாநில கட்சியாக 2 கட்சி இருக்கிறதும் தமிழ்நாட்டுல மட்டும்தான். இந்த 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டாலும் தன்னுடைய கொள்கையில என்னைக்குமே சமரசம் செஞ்சுக்கிட்டது இல்ல. இதை தாண்டி இன்னும் சில கட்சிகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்சி விசிக. கிட்டத்தட்ட திராவிட சித்தாந்தத்துக்கு சற்றும் சளைக்காத கொள்கைகளை கொண்ட கட்சி விசிக. அதுவும் ஒரு மாநில கட்சி தான். இந்த மாநிலத்துடைய இந்த பலத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் RSSம் பிஜேபியும் பல ஆண்டுகளா பல சித்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச சிற்று வேலைகள்ல ஒண்ணுதான் நாத்தாக்கா. அதே மாதிரி இப்ப அவங்க போட்ட அடுத்த விதை தான் தாவேக்கா. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. இது வரைக்கும் இருந்த தமிழ்நாடுங்கிறது எந்த வகையிலுமே சமரசம் இல்லாம இருந்தது. உண்மையாலுமே இங்க தற்குறிகள் அப்படின்னு யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாம எல்லாருமே ஆச்சரியக்குறிகளாக தான் இருந்தோம். இந்தியாவிலேயே வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பெண்கள் அதிகமா படிச்சவங்க இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். அதிக பெண் தொழில் முனைவோர்கள் இருக்கிறதும் தமிழ்நாடு தான். அதிக பெண்கள் வேலைக்கு போற மாநிலமா இருக்கிறதும் தமிழ்நாடு தான். இந்த சோசியல் மீடியாவை அதிகமா, அதாவது இந்தியாவிலேயே அதிகமா பயன்படுத்துறதும் தமிழ்நாடு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு கப்பல்ஸும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்களையும் என்டர்டைன்மெண்டான கண்டென்ட்களையும் கொடுத்து சோசியல் மீடியாவை அவ்வளவு அழகா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவே 2ஆ போயிருச்சுங்க. இப்போ ஒரு இடத்துல கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த கொலைக்கு எதிரா பேசுவோம். அது பொள்ளாச்சி விஷயமாகட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், இது வேறு வேறு ஆட்சி, வேறு வேறு கட்சி, எதிர்கட்சி வேற அப்படின்னு இருந்தாலும் எல்லாருமே அந்த பிரச்சனைக்கு எதிராதான் பேசுவோம். ஆனா தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுங்க. ஒரு 10 வயசு குழந்தை இறந்து போச்சுன்னா அதுக்கு அவங்க அம்மாவோட கேரக்டர் அசோசியேஷன் பண்றது. ஏதோ முதல் முறையா அந்த அம்மாவுடைய கேரக்டர் சரியில்லாததுனாலதான் அந்த நபர் இந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த எந்த பாலியல் பிரச்சனைக்கு பின்னாடியும் காரணமாக ஒரு அம்மா இல்ல. இப்ப எல்லாமே புதுசா இருக்குதுங்க. ஒரு குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி விக்டிமை நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இந்த குற்றவாளி இந்த கட்சியை சேர்ந்தவர்கள், இந்த கட்சி கிட்ட காசு வாங்கினவங்க, அவங்க ஒரு வழியில பேசினா கூட அவங்க சொல்லி கொடுத்து பேசினாங்கன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். பக்கத்து வீட்டு பொம்பளைங்கெல்லாம் நிதி வேண்டாம் நீதிதான் வேணும்னு கேக்குது. ஆனா இந்த மாதிரி பேசுற யாருமே கரூர் சம்பவத்துக்கு இப்படி பேசினவங்களே கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேணும்னு ஒரு ஆள் கூட கேட்கலையே. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அண்ணன் நிதி கொடுத்துருவாரு, நீதி அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. இந்த தமிழ்நாட்டுக்கு என்னதாங்க ஆச்சு? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு காரணம் ஆளும் அரசாங்கம் தான். ஆனா இப்ப பாருங்க, அரசு என்னதாங்க பண்ணும்? அன்னைக்கு முதல்வரே பதில் சொல்லு கத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல்வர்கிட்ட கேள்வி கேட்காதன்னு கத்திட்டு இருக்கோம். அண்ணனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. அத்தனை வேலையும் அண்ணன் தான் இழுத்து போட்டு பண்றாரு. சாப்பாட்டுக்கு கூட வீட்டுக்கு போகாம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி எடுத்துட்டு அதை விட்டுருங்க, அது ஏன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமும் சோசியல் மீடியா தான், அண்ணா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியா தான். அப்படின்னா அண்ணா சோசியல் மீடியாவிலேயே ஆட்சி அமைச்சிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இவ்வளவு கஷ்டப்படணும்? அதையெல்லாம் தாண்டி தலைமை செயலகம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அத வேற தாவேக்கா செயலகமா மாத்தி வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப ஹைலைட். ஆக்சுவலா அந்த கட்சிக்கு தலைவன் ஒருத்தர் இல்ல அப்படிங்கறது ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் கோட்டு போட்டு வருவாருங்க, அவர் நேரம் எங்கேயாவது போவாரு, அவரை பத்தி தகவல் தான் இப்போ வரும்.
ஆனா அவர் எதை பத்தி எப்பவுமே பேசவே மாட்டாரு. ஆனா அவருதான் அவருங்க. ஆனா அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணா பேசலாமுங்க. அதுவும் குறிப்பா நம்பர் 2ல ஒருத்தர் இருக்காருலங்க, இப்ப சொல்லிட்டு இருக்காங்க நம்பர் 2 அப்படின்னு. கிட்டத்தட்ட வட இந்திய அரசியலை மொத்தமா தமிழ்நாட்டுல இறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5 வருஷம் எம்எல்ஏல இருந்து நீ எவ்வளவு சம்பாதிப்ப? இவ்வளவா? இவ்வளவுதானா? அப்புறம் அப்படின்னு அவர் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்க நாங்க எந்த சுயநல நோக்கத்துக்கும் இந்த எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணல. நாங்க மந்திரி பதவி கேட்டெல்லாம் எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணல. மக்களோட நல்லதுக்காக தான். மக்களோட நல்லதுக்கு எதுக்கு ராஜினாமா பண்ணும்? ஓ, இப்ப நீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும். அதுக்காக அதுல மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல பண்ணீங்களா? அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கட்டுதாங்க. நாங்க உங்களை வாழ்த்துறோம். ஏங்க, நீங்க மட்டும் மக்களுக்கு, உங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதுமா? ஒட்டுமொத்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க. எல்லா தொகுதி மக்களுக்கும், அதாவது உங்க கட்சி இருக்கிற எல்லா தொகுதி மக்களுக்கும் நல்லது நடக்கும்ல. அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகுறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு போறாங்க. மாமியார் கொடுமைக்கு பயந்து மருமக வீட்டை விட்டு போன மாதிரி. மருமக வீட்டை விட்டு போய் இன்னொரு மருமக வீட்டுக்கு போற மாதிரியே எனக்கு தோணுது. இது எப்படி கம்பேர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது மாமியாரோட கொடுமைனால வெளியே போறாங்களா இல்ல மாமியாரோட சலுகைக்காக வெளியே போறாங்களான்னு தெரியல. ஒண்ணுமே புரியல. தமிழ்நாட்டுல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. நாங்க ரொம்ப நம்பின விசிகா கூட ஒண்ணுமே புரியல, மர்மமா இருக்குது. வன்னியரசன சரி பாப்போம். நம்ம கம்யூனிஸ்ட் சண்முகம் சார் வர எதுக்கு ஒவ்வொரு கேஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? 6 மாசம் பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பேசாம இருந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. எங்க 15 நாள்ல 30 பேர் செத்து போனாங்கன்னா 6 மாசத்துல கணக்கு போட்டு போகட்டுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எதுக்கு பேசுறீங்க? நமக்கு பொறுப்பு இருக்குதுல்ல. இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் பாருங்க அவ்வளவு சிறப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தூத்துக்குடிங்கிறது ஒரு துறைமுக நகரமா தாங்க இவ்வளவு நாள் இருந்தது. தாவேக்காவல நின்னு எம்எல்ஏவான அந்த அமைச்சர் தான் முதல் முறையா தூத்துக்குடிய போர்ட் சிட்டியா மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, துறைமுக நகரம், போர்ட் சிட்டி எவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. துறைமுகமா இருந்தா என்னென்ன நடக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன போட்டு, பரிசல், சின்ன சின்ன கப்பல் இதெல்லாம் தான் வரும். இதுவே போர்ட் சிட்டியா இருந்தா பெரிய பெரிய சரக்கு கப்பல் எல்லாம் வரும்ல. வெளிநாடுகள்ல இருந்து சரக்கு கப்பல் எல்லாம் வந்து இங்க பொருட்களை கொடுத்துட்டு போவாங்க. அட 2 மாசத்துக்கு முன்னாடி கூட சரக்கு கப்பல் வந்துச்சுங்க. நல்லா போர்டை படிச்சு பார்த்தா துறைமுகம்னு போட்டிருந்ததா, அதனால முடியாதுன்னு போயிட்டாங்க. அவங்க வந்து துறைமுகத்துல இறக்க மாட்டாங்க, போர்ட்ல மட்டும்தான் இறக்குவாங்க. இந்த மாதிரி யாருங்க யோசிச்சிருக்கா? இந்த மாதிரியான விஞ்ஞான பூர்வமா யோசிக்கக்கூடிய அமைச்சர்கள் தாவேகா கட்சியில மட்டும் தாங்க இருக்காங்க. அப்படி ஒன்னும் சட்ட ஒழுங்கு கெட்டே போலங்க அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் கேக்குறாருங்க. எந்த விதத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கல சார். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு இல்ல ஆமா அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட பேசக்கூடாதா பேசலாமான்னு தெரியல. ஆனா சென்னையில சென்னையில கரண்ட் இல்லைன்னு அவதிப்பட்டு இருக்காங்க மக்கள். அது என்னன்னு போய் பாருங்களேன் சார். நீங்க தான் மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல நீங்க தான் சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சரோ? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியிலயுமே ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் அந்த அமைச்சர் பதவியில இருப்பாங்க. உதாரணத்துக்கு எங்க மாசு அண்ணன் இருக்காருன்னா அவர் சுகாதாரத்துறையில பட்டையை கிளப்பி வேலை பார்ப்பாரு. அந்த துறை சார்ந்த எல்லா வேலைகளையுமே இவருக்கு தெரியும். அது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வேலையை பிரிச்சு கொடுப்பாரு. முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவரு கோவிலை தாண்டி வேற துறைக்குள்ள வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆனா தாவேகா ஆட்சியில மட்டும்தான் எல்லா துறையையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முதல்வர் எதை பத்தியும் பேச மாட்டார். ஆனா அமைச்சர்கள் எல்லாரும் யாருக்கு என்ன துறைன்னே தெரியாம, சுற்றுலா சுகாதாரமா என்ன ஒண்ணு புரியாம எல்லாரும் எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. பாருங்க, மின்சாரத்துறை அமைச்சர் அந்த வேலையை பார்க்காம சட்டத்துறையை பத்தி பேசுறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் கரெக்டான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதிமுகக்குள்ள போய் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி விளையாடினவரு யாருக்கு பரிசு வேணும் யாருக்கு பரிசு வேண்டாம் அப்படிங்கறதையும் அவர் தான் முடிவு பண்றாரு. ஆனா அவர் மற்ற கட்சியில போய் பயங்கரமா விளையாடுறாருங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்மளையும் குழப்புன்னு குழப்பி அவங்களும் குழம்பி
தமிழ்நாட்டுல முதல்வர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது நம்மளை தாண்டி முதல்வருக்கே தெரியாம போச்சுங்க. அவர் எதுக்கு இத்தனை கார்ல வராது, என்னத்துக்கு இத்தனை கார்ல போறாரு, எதுக்கு இவர் அங்க போறாருன்னே தெரிய மாட்டேங்குது. தமிழக முதல்வரே, வாய்ப்பு இருந்தா ஏதாவது பேசுங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுலதான் ஆட்சியில இருக்கீங்க, ஏதாவது பேசுங்களேன். இதுல உங்க அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவரை முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சட்டசபையை கூட்டுங்க, அவர் என்ன பண்றாருன்னு தெரியும். சட்டசபையில பேசாத சிஎம், தலைமைச் செயலகத்துல பேசாத சிஎம், பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசாத சிஎம், ஈவன் பப்ளிக் கிட்ட கூட பேசாத சிஎம். என்ன நடக்குதுன்னு தெரியலங்க தமிழ்நாட்டுல. என்னமோ நடக்குது, மௌனமா இருக்குது. ஒண்ணுமே புரியல தமிழ்நாட்டுல. புரியுதோ புரியலையோ நம்ம பேசணும், அதுவும் நமக்காக பேசணும். என்ன பேசணும் தெரியுமா? வர இடைத்தேர்தல்ல திமுக கூட்டணி இல்ல, திமுகவை ஜெயிக்க வைக்கணும். தமிழ்நாட்டுல எங்க எல்லாம் இடைத்தேர்தல் நடக்க போகுதோ, இப்ப வரையும் 5 கன்ஃபார்மா இருக்கு, இன்னும் எவ்வளவு வேணா வரலாம். வர எல்லா இடத்துலயும் திமுகவை ஜெயிக்க வைக்கணும். எஸ், திமுகவின் வெற்றி என்பது ஆளுங்கட்சிய சரியாக வழிநடத்த உதவும். ஆளுங்கட்சிய சரியா வழிநடத்த நமக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக தான் தேவை. இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கும், இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கும் வாக்காளர் பெருமக்களே, இந்த தடவை பையன் பேச்சவோ பேரன் பேச்சவோ பேத்தி பேச்சவோ கேட்காதீங்க. 20 நாள்லயே வெக்ஸாய் உட்கார்ந்துட்டீங்க. இந்த தடவை நீங்களே சரியாக உதயசூரியனுக்கு வாக்களிங்க. இப்படி கரெக்டா வாக்களிச்சிட்டீங்கன்னா நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னொரு கட்சிக்குள்ள விளையாட போக மாட்டாரு. அப்ப நம்ம உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு பேசணும், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.